ஒரு இறையாலயத்தை இடித்து அதற்கு பின்னால் கலவரம் செய்து ஆயிரம் இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ஒரு அயோக்கியனுக்கு ஒரு நாள் நீதிமன்றத்தில் நிற்க வைத்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு கொடுத்தார்கள். அப்போதும் நீதிமன்றத்தை நம்பினோம். 2004 மிகப்பெரிய கலவரத்தை கோத்ரா ரயில் எரிப்பை இவர்களே கோத்ராவில் ரயிலை எரித்து அதற்கு கலவரத்தையும் செய்து 2500 முஸ்லிம்களை கொன்று பச்சிலம் பிறக்காத சிசுக்களை கூட சூலாயுதத்தால் குத்தி அதை வயிற்றிலிருந்து எடுத்து அதனுடைய பிறக்காத குழந்தையின் முகத்தில் பெட்ரோலை ஊற்றி எரித்து கர்ப்பிணி பெண்களை கூட்டு பலாத்காரம் செய்து கர்ப்பிணி பெண்ணை 500 பேர் சூழ்ந்திருக்க பில்கிஸ் பானு என்கின்ற பெண்ணின் வாக்குமூலம் இருக்கிறது, டாக்குமெண்ட்ரியில சென்று பாருங்கள். 500 பேர் சூழ்ந்திருக்க ஒரு கர்ப்பிணி பெண்ணை மக்களுக்கு முன்னால் அவளை நிர்வாணப்படுத்தி அவளை கூட்டு பலாத்காரம் செய்து அவளுடைய பிறப்புறுப்பில் கட்டைகளை செருகி ஒரு சின்ன குழந்தை பேசுகிறது. என்னுடைய தாயை, என்னுடைய சித்தியை, என்னுடைய அத்தையை நிர்வாணப்படுத்தி அவரை முட்டி போட வைத்தார்கள். எதற்காக அவர்கள் செய்தார்கள் என்று எனக்கு தெரியாது என்று 3 வயது குழந்தை சொன்னது. இஸ்லாமிய சமூகம் பார்த்து கொண்டு நின்றது, நீதிமன்றத்தை நாடியது. என்னுடைய கார், நான் செல்லும் காரின் வழியாக ஒரு நாய்க்குட்டி அடிபட்டு விட்டால் நான் ஏன் வருத்தப்பட வேண்டும் என்று சொன்னது இதே நரேந்திர மோடி.